வணக்கம் நண்பர்களே. நம்ம ChatGPT பயன்படுத்தி நம்ம எழுதுற இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையா? எதனா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கா? அப்புறம் நம்மளோட இமெயில்ஸ்லாம் வந்து கரெக்ட்டான ஃபார்மேட்ல இருக்கா? இல்ல இன்னும் என்ஹான்ஸ் எப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நாம 2 எபிசோட்ல பார்த்திருந்தோம். ஆனா நம்ம பேசுறதுக்கு இப்போ வந்து கம்பெனி இல்ல. நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு குரூப் மாதிரி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுனால தான் நம்ம ஆன்லைன் செஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வீக்கெண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா வந்து அது வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதுனால, உங்களுக்கு எப்பல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ வந்து நான் வந்து என்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? என்னோட ஃபோன வச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு டிப். இதுக்காக நெறைய வந்து ஸ்பீக்கிங் ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தாலும், ஃப்ரீயா இதுவரைக்கும் நான் எதுவும் பார்க்கல. I haven't so far come across any application that's available for your English speaking practice that's free of cost yet. அந்த மாதிரி இலவச ஆப் ஏதாச்சும் அவைலபிளா இருந்தா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுவரைக்கும் இப்ப வந்து நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம பேசுற, நம்ம உச்சரிக்கிற வார்த்தைகள்லாம் சரியா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாட்டியும் நம்ம ஃபோனை பயன்படுத்தி எப்படி அதை பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இந்த சின்ன எஃபர்ட் ஒன்று. இதுக்காக நம்ம எந்த ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணவே தேவையில்ல. வெறும் இந்த கூகுளை பயன்படுத்தியே நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு வந்து சரியாக இருக்கா, இந்த கூகுளால் நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜேர்னியில் வந்து சரியாக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் நோட், உங்களோட வார்த்தைகளில் பிழை இல்லை உங்களோட சென்டென்சஸில் பிழை எதனா இருந்தால் வந்து இந்த கூகுள் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லாது. அதுக்கு தான் வந்து நம்ம அந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி எப்படி அதை அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கூகுளை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம்னு, இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறது அதுக்கு புரியுதா, அவ்வளோதான். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம பேசுகிற விஷயத்த கூகுள் புரிஞ்சிக்குதா, நம்ம பேசுகிற ஒரு சென்டென்ஸை அப்படியே வந்து எழுத்து வடிவமாக எழுதி காமிக்குதா கூகுள், அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கோட அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாம், கூகுள் போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூஸ்வலாக வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பை இமேஜ், ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் அது யாரோட ஃபோட்டோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ச் பை இமேஜ் அப்படின்றத பயன்படுத்துவோம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு கான்செப்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஸோ அது பக்கத்தில் இருக்க சர்ச் பை வாய்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன், நம்மளால் ஃபோனை எடுத்து டைப் பண்ணி சர்ச் பண்ண முடியாது. அதனால் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்க அந்த கூகுளை இன்வோக் பண்ணி அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கிட்ட நம்ம பேசுவோம். நான் வந்து இங்கே போகணும், எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி அதுவே வந்து வழிகாட்டும். அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ கூகுள் ஓப்பன் பண்ணி இந்த வாய்ஸ் ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸை வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணுறேன் அதை. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னதை அப்படியே அது வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே டைப் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமட்டிக்கலாக இந்த பங்க்சுவேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான இடம் கிடையாது. அதுக்கு தான் வந்து நம்ம சாட் ஜிபிடியை பயன்படுத்துவோம். இது நம்ம சொல்கிறத அப்படியே இது எழுதி காட்டும். ஸோ நம்ம சொல்கிறது அது புரிஞ்சுக்குதா? ஸோ அதுதான் நம்மளோட குறிக்கோள் இன்றைக்கி. இப்போது ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நான் பயன்படுத்தினேன். இதை வந்து நான் இன்னொரு சென்டென்ஸை கிராமர் தப்பாக நான் சொன்னாலும் அதை அப்படியே எழுதி தான் வந்து இது காட்டும். அதாவது இட்ஸ் ஜஸ்ட் மிரரிங் our sentence. So we can't expect any corrections or suggestions from Google. இது வந்து ஒரு வாய்ஸ் சர்ச் என்ஜின், அவ்வளோதான். ஸோ இதிலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசான சென்டென்ஸ் ஏதாச்சும் சொல்லி பார்ப்போமே, அது புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு, hey Google, I'm just looking for some websites that can help me with English speaking practice and also suggest if you've got some website. அதுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, நான் ரொம்ப லென்த்தியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தேன், வந்து அது பாதிலே கட் பண்ணிடுச்சு. ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் நான் சொன்ன சென்டென்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே எழுத்து வடிவமாக மாற்றிருக்கு. ஒருவேளை நான் கேப் விட்டதுனால அது வந்து இந்த மாதிரி பாதிலே கட் பண்ணிருச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. இப்போது லெட்ஸ் ரீட்ரை. Hey Google, could you suggest me some websites that can help me practice my English speaking and at the same time I want to practice my English. According to LinkedIn, Busuu is a language learning platform that offers lessons in English grammar, vocabulary, and conversation practice. Memrise. This website offers a range of courses and activities for learning English vocabulary, grammar, and pronunciation.
அவ்வளோதான். நான் சொன்னது வந்து பாதி தான் வந்து அது கேட்டுக்கிட்டு, அதுவே ஒரு பதில சொல்லிருச்சு. ஸோ இதில வந்து நீங்க சின்ன சின்ன சென்டென்ஸ் பேசி பழகுறதுக்காக நடத்தலாம். நம்மளோட அப்ஜெக்டிவ் ஒண்ணும் நம்ம ஒரு பெரிய எஸ்ஸேவ வந்து படிச்சு காட்டி பிராக்டிஸ் பண்ண போறதில்ல. சின்ன சின்ன சென்டென்ஸஸ வந்து நாம உச்சரிக்கிறதுக்கு, அந்த ஃபார்ம் பண்றதுக்கு தான பிராக்டிஸ் நம்மளோட குறிக்கோள் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு இத யூஸ் பண்ணி நாம அந்த கோல வந்து அச்சீவ் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் நெறைய பேசணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தான் வந்து நம்மளோட வீக்கெண்ட் செஷன்ஸ் இருக்கு. லைவ் செஷன். நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஜாயின் பண்ணிட்டு, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்வர்ஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் அந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த பெரிய டிஸ்கஷன்ஸ அந்த வீக்கெண்ட் செஷன்ல வச்சுக்கலாம். அதுவரைக்கும் உங்களுக்கு எப்பலாம் டைம் இருக்கோ, இந்த கூகுள பயன்படுத்தி உங்களுக்கு ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணணும்னா பாருங்க. அதுக்கு in the meantime, if I come across any applications that can help us with English speaking practice, I will definitely let you know through shorts or in my community posts. Please feel free if you've got any questions and let me know in the comments or just click an email to me. I'll be happy to help you. Happy learning. Bye bye.